والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وحزبه أما بعد. قال الله تعالى: والفجر والليالي والوتر. الحمد لله. அல்லாஹ் தஆலா அவனால கடமையாக்கப்பட்ட பரலான தொழுகைய மஸ்ஜிதுல தொழுது அவனுடைய ஷரீஅத், அவனுடைய ஞானம், அவனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் சொன்ன சில வழிகாட்டல்கள் சுருக்கமாக கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா என்னவங்களை அவனுடைய வீட்டில் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்திருக்கிறார். சதவீதம் நெருக்கமாக இருந்து கொண்ட வாரவர்களுக்கு நிலை செய்யணும்னா கொஞ்சம் பின்னால சுண்ணத்தொழு ஒருவங்க இருப்பாங்க, லேட்டாகி வந்து பருவத்தில் வந்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு லேசைக்கும் கொஞ்சம் ஒரு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா தௌபாவுல இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் தஆலா சொல்றான், வானம் பூமி அல்லாஹ் எப்ப படைச்சானோ, அல்லாஹ் தஆலா எப்ப வானம் பூமிகளை படைச்சானோ அண்டையிலிருந்து அல்லாஹ்வினுடைய கணக்கு 12 மாதங்கள் என்பது அது இடையில வந்ததல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா தௌபாவுடைய 35வது வசனத்துல அல்லாஹ் சொல்றது, வானம் பூமி படைச்ச காலத்திலிருந்தே 12 மாசம் தான். அதுல அல்லாஹ் தஆலா மின்ஹா அர்பஅத்துன், அதுல 4 மாதங்களை அஷ்ஹுருல் ஹுர்மாக அல்லாஹ் கேட்கும், சங்கையான மாதம். இது இன்றைக்கு நேற்றல்ல. ப்ரொஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயதுல நுபுவத் கிடைச்ச டைம்ல அல்லாஹ் என்ன செய்யல, 4 மாசத்தை சந்தையான மாதமாக மாத்த இன்னைக்கு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைக்கிறதுக்கு முந்திலிருந்து இந்த 4 மாதங்கள் அல்லாஹ்விடத்துல அஷ்ஹுருல் ஹுரும் சந்தையான மாதங்கள். இஸ்லாம் இன்னும் அறிமுகமாக இல்லை, நபி அவர்களுக்கு 40 வயசாக இல்லை. அதுக்கு முந்தைய நபி அவர்களுடைய 20, 25 வயது, 30, 35 வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் இருக்கிற வயது. இந்த காலத்திலேயும் அந்த ஐயாமுல் ஜாஹிலிய்யால் இருக்கக்கூடிய மக்கள் இந்த 4 மாதத்தினுடைய கண்ணியத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஐயாமுல் ஜாஹிலிய்யாவுடைய மிக முக்கியமான ஒரு பழக்கம் தான் யுத்தம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. இந்த 4 மாசம் வந்தா ஒன்றும் யாருக்கும் கை வைக்க மாட்டாங்க, யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டாங்க. இந்த அஷ்ஹுருல் ஹுரும்ல ஒன்றைத்தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் கடைசி நாளைக்கு மக்ரிபோட முடிக்கிறோம். இன்னும் புறக்கான உல்ஹஜ் மாசத்துக்குரிய புற இன்றைக்கு பார்த்தாங்க தென்படகி. எனவே 30ஆக பூர்த்தி செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த சங்கையான மாதத்துல துல்காதாவை நாளையோட முடிக்கிறோம், நாளைக்கு மக்ரிபோட முடிக்கிறோம். முடிச்சிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்றதும் சங்கையான ஒரு மாதம். அல்லாஹ் தஆலா இந்த 12 மாதங்கள்லையும் 10, 10, 10 என்று 3 விதமான 10கள் அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறார். 3 விதமான 10 டேஸ், வேற 10 டேஸ்கள் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி. அதுல ஒன்று தான் இஸ்லாமிக் கேலண்டர்ல ஹிஜ்ரி கேலண்டருடைய ஃபர்ஸ்ட் மந்த் முஹர்ரம். ஹதீஸ்ல வந்திருக்குது, இது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாசம், மந்த் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாசம் முஹர்ரத்துல முதல் 10 நாள் அல்லாஹ்விடத்துல சிறப்பு புரியும். 2வது 10 டேஸ் ரமலானினுடைய லாஸ்ட் 10 டேஸ், இது சிறப்பு புரியும். நாங்க ரமலானை தாண்டி வந்தோம். ரமலான்ல நிறைய இஸ்திக்ஃபார் செஞ்சோம், நிறைய சதகா செஞ்சோம், நிறைய குர்ஆன் திலாவத் செஞ்சோம், நிறைய துஆ கேட்டோம், நிறைய நரக விடுதலையிட்டும் பாவமன்னிப்பு தேடினோம், நிறைய இஃப்தார் சதகா நிறைய செஞ்சோம். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 வார நேரம் என்னோட அமல் இபாதத்துகளை இன்னும் வலுப்படுத்தி கொண்டோம். ஆண்கள் இஹ்திகாஃபுக்கு வந்து நாங்க கியாமுல் லைல் இரவு 2 மணி 2:30 மணிக்கு பெண்கள் சின்ன பிள்ளைகளை வீட்டுல தூக்கமாக்கி சரி ஒப்படைச்சிட்டு, இல்லாட்டி சில பேர் சின்ன பிள்ளைகளை தூக்கத்துல கொண்டு வந்து அதுகள் முழிச்சிடாம ஒரு ஓரமாக வளர்த்திட்டு. ஏனென்றால் இந்த 10 நாள் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு நிச்சயம் லேசான ஒரு 10 டேஸ் என்று ரமலானுடைய லாஸ்ட் 10 டேஸ் மேக்சிமம் நாங்க அமல் செய்வோம். அது யாரும் மறுக்கிறதுக்கு இந்த லாஸ்ட் 10 டேஸ்ல நிறைய கூடுதலாக குர்ஆன்.
இந்த லாஸ்ட் 10 daysல மத்த 20 நாளை விட கூடுதலாக கைமட்டு துஆ செய்வது. அந்த அளவுக்கு துஆ செய்வது. கியாமுல் லைல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் நின்று அழுது கெஞ்சேலுமோ அவ்வளவு அல்லாஹ்ட்ட கெஞ்சி. ரமலானுடைய 30 days என்னோட இந்த 12 months 12 மாதங்கள்லயும் அந்த 10 நாள மாதிரி நாங்க அல்லாஹ்ட்ட அழுத நாட்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த 365 நாட்கள்லயும் அந்த ரமலானுடைய லாஸ்ட் 10 days அல்லாஹ்ட்ட அழுத நாங்க வேற யார்ட்டையும் அழுதிருக்க மாட்டோம். இந்த லாஸ்ட் 10 days அல்லாஹ் நரக விடுதலையை தந்திரு இந்த கெஞ்சின மாதிரி எப்பயும் கெஞ்சிருக்க மாட்டோம். இது 2வது 10 days. முதலாவது 10 days முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10. 2வது ரமலானுடைய லாஸ்ட் 10 days. 3வது 10 நாள் தான் அஷ்ஹுருல் ஹஜ்ஜா துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இந்த 3லையும் நான் சொன்ன 3வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது மிக மிக முக்கியமான ஒரு 10 நாள். ஆனா மக்கள் நிறைய பேர் கேர்லெஸ் இருக்கக்கூடிய ஒரு 10 நாள். ஏன் இது வெரி இம்பார்ட்டன்ட் என்றால் இது மற்ற 2ஐயும் விடுது ஏன் மிக மிக முக்கியமானது என்றால் நாங்க ரமலானுடைய லாஸ்ட் 10 daysல நாங்க டார்கெட் பண்றது லைலத்துல் கத்ர். அந்த 10ல ஒரு முத்து இருக்கு, இந்த 10ல ஒரு பொசிஷன் இருக்கு, அதான் டார்கெட் பண்ண. அதே மாதிரி இந்த 10லையும் ஒரு முத்து ஒரு பொசிஷன் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதன் அரஃபாவுடைய இந்த 3 10 daysலையும் இந்த அஷ்ஹுருல் ஹஜ்ஜா வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் 3 காரணங்கள். இந்த 3 காரணத்தினால இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாள் மிக 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 முக்கியமான 10 நாள். முதலாவது காரணம் என்னன்னா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்ற நேரம் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணி சொல்ல வேண்டிய எந்த தேவைப்பாடும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அல்லாஹ் சொன்னதுல இதுவரைக்கும் ஒன்று கூட பொய்யாகினது. எவ்வளவு சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் எவ்வளவெல்லாம் ஆய்வு செய்ய வைத்து அவங்க ரிப்போர்ட்டும் ஒரு நாளும் குரான் பிழை என்று முரண்படவில்லை. எத்தனையோ நாஸ்திகர்கள் குரானை பெரட்டினான், ஓதுறது கை, குரானை ஆய்வு செய்யறது இல்லை. குரான்ல பிழை கண்டுபிடிச்சு இந்த பாருங்க ஒன்றுக்கு முரணாக இருக்குது, ரசூல் இஸ்லாம் என்றது போய் குரான் என்றது போய் என்றத அதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி குரானை பெரட்டி பிழை தேடினாங்க. அவங்களும் இஸ்லாத்துக்கு தான் வந்தாங்க. ஏன்னா குரான் எந்த பிழையும் இல்லை, அல்லாஹ்வுடைய வேர்ட்ஸ்ல எந்த ஒரு சின்ன பிழையும் இல்லை. இப்படியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் சில இடங்கள்ல ப்ராமிஸ் பண்றான். குரான் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ற எல்லாமே முக்கியமான பெரிய விஷயத்துலதான் அல்லாஹ் சத்தியம் செய்யும். சும்மா சும்மா வெரி சிம்பிள் சின்ன விஷயங்கள் மனுஷன் நாங்களும் அப்படித்தான். நாங்க சத்தியம் செய்யறது எதுல சத்தியம் செய்யணும், நாங்க இதுல செய்யணும். அல்லாஹ் மேல சத்தியம், வேற எதுல சத்தியம் செய்யணும்? அல்லாஹ்வுடைய சிஃபத்தில சத்தியம் செய்யும், அல்லாஹ்வுடைய ஜாத்துல சத்தியம் செய்யும். இந்த அறிவு இல்லாத காலத்தில் நாம் எதுல சத்தியம் செய்யும்? குர்ஆன்ல சத்தியம், உம்மா மேல சத்தியம், பாப்பா மேல சத்தியம். யார் இந்த சின்ன என்ன தம்பி மேல சத்தியம், தம்பி தூக்கிட்டு போற பேக்ல சத்தியம், சின்ன சின்ன லப்பாய் சிப்பாய் விஷயத்தை நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லை. என்ன ஸ்லீப்பர் மேல சத்தியம், என்ன தொப்பி மேல இல்லை. அப்பையும் நாங்க எங்களுக்கு இருக்கிறதுல எது வரைக்கும் அதுல சத்தியம். எல்லாரும் முக்கியமானதுடன் சத்தியம் செய்யற அல்லாஹ் சத்தியம் செய்யறான். ஃபஜ்ர் என்று சத்தியமாக அல்லாஹ்ட்ட ஆக முக்கியம் ஃபஜ்ர். 5 நேர தொழுகையிலே ஆக முக்கியமானது ஃபஜ்ருடைய. எனவே அல்லாஹ் ஃபஜ்ர்ல சத்தியம் செஞ்சுட்டு வலையாலின் அஷ்ர் 10 daysல அல்லாஹ் வலையாலின் அஷ்ர் 10 days 10 nightல அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணான். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க இது இந்த 10 நாள். அல்லாஹ் ரமலானுடைய லாஸ்ட் 10 daysல ப்ராமிஸ் பண்ண இல்ல. ரமலானுடைய லாஸ்ட் 10 daysல சத்தியம் செய்ய இல்ல. முதலாவது காரணம் இந்த 10ல தான் அல்லாஹு தஆலா ப்ராமிஸ் பண்றான். வஷஃபி ஒற்றைப்படை, அந்த ஒட் நம்பர், அது என்னன்னா அரஃபா, அந்த அது ஒரு ஒற்றைப்படையான வல் வஷஃபி வல் வத்ர் இரட்டைப்படை, வல் வத்ர் ஒற்றைப்படை, அரஃபா பெரும்.
இந்த 10ஐயும் சொல்லி ஸ்பெஷலா 9ஐயும் சொல்லி 10ஐயும் சொல்லி அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணார். எனவே ரமலானுடைய லாஸ்ட் 10 days விட இந்த 10 days சொல்லி நாங்கள் கிடைக்கிறோம். முதலாவது காரணம் இது அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணார். இரண்டாவது காரணம் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர். உலகத்துடைய வருஷத்துடைய மொத்த நாட்கள் 12 மாசத்திலையும் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல் இந்த 10 நாட்கள். ஹதீஸ்ல வரல ரமலானுடைய 10 நாட்கள் ஆக விருப்பமான அமல் என்ற ஹதீஸ். அதுக்கு வேற சிறப்பு இருக்கு. நாங்க அந்த சிறப்பு அடைய அமல் செஞ்சோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது, அல்லாஹ்க்கு இந்த 365 நாட்கள்லையும் இந்த 12 மாசத்திலையும் இந்த முஹர்ரத்துல தொடங்கி துல்ஹஜ் முடிவு இந்த 12 மந்த்லையும் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல் ஒரு அடியான் இந்த 10 days செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹ்க்காக. மற்ற அமல்கள் விட ரமலான் அது உறுதி. அத அல்லாஹ் இன்னைக்கு நபியாவும் மென்ஷன் பண்ணல. புகாரில வரக்கூடிய ரிவாயத் அல்லாஹ்க்கு ஆக விருப்பம் இந்த 10 நாள் என்ன அங்குள்ள தஹஜ்ஜுதை விட அல்லாஹ்க்காக விருப்பம் இந்த 10 நாளுடைய தஹஜ். அங்குள்ள குர்ஆன் திலாவத்தை விட அல்லாஹ்க்காக விருப்பம் இந்த 10 நாளுடைய குர்ஆன் திலாவத். அங்குள்ள சதகா விட இந்த 10 நாள் சதகா செய்யும். இந்த 10 நாள் திக்ர் செய்யணும். இந்த 10 நாள் தஸ்பீஹோட இருக்கணும். அல்லாஹ்க்காக விருப்பம் இந்த 10 நாள். இரண்டாவது காரணம் அல்லாஹ் இந்த 10 நாள்ல ப்ராமிஸ். இரண்டாவது காரணம் ஹதீஸ் தெளிவா சொல்லுது, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களுடைய அமல மாதிரி அல்லாஹ்க்கு விருப்பமான அமல் வேற ஒன்றும் இல்லை. இந்த 10 நாள் அல்லாஹ் எதிர்பார்க்கிற மாதிரி வேற நாட்கள்ல எதிர்பார்க்கிறது இரண்டாவது. மூணாவது காரணம் என்ன, ஒரு அமல் ஒன்று இருக்கு. நாங்க பொதுவா எல்லா அமலையும் செய்யணும் என்று தடமாக தானே ஒரு ஆர்வம் ஒன்று. ஹஜ் செய்யும், உம்ரா செய்யும், சதகா குர்பான், எங்களுக்கு அமல் ஒன்று விளங்குறதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். ஒரு அமல் ஒன்று இருக்குது, எனக்கும் உங்களுக்கும் செய்யலாம் இம்பாசிபிள் சாத்தியம். ஆனா ஒரு அமல் மிக லேசிப்பட்ட அமல், அந்த அமலை செஞ்சா அவ்வளவு பாவத்தையும் மணி. ஆனா எனக்கும் உங்களுக்கும் செஞ்சு கொள்ளே செய்யறதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்தாலும் ஓரளவுக்கு ஈமான் இருக்கிறதா என்பது கேள்வி. இது முதலாவது. ஆனா செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா இப்போதைக்கு சாத்தியம் நம்மள செய்ய. ஹஜ்ஜிக்கு போறது 25 இல்ல 1 கோடிக்கு வந்தாலும் இல்ல, நாங்க செய்வோம் என்று வசதி உள்ளவங்க 1 கோடி அல்ல 5 கோடி வந்தாலும் இல்ல, அது செய்யறதுக்கு சாத்தியம் இருக்கு. நானும் செய்யலாட்டி சாத்தியமானவங்க செய்யும். நான் சொல்ற அமல் ஒன்று இருக்குது, இந்த 10 நாள் அமல் செய்யறது. நான் இப்ப சொல்ல போற அந்த அமலவுடன் சரி, அந்த அமல் எப்படி அந்த அமலை செஞ்சு அந்த அவ்வளவு பாவத்தையும் வந்து சஹாபாக்கள் இந்த அமல் செய்யறதுக்கு போட்டி போட்டாங்க. பெண்களும் யாரும் சூழல்லாம் எங்களுக்கும் இந்த அமல் செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்களே, இந்த பெண்களும் கேட்டு வந்து ஏனென்றால் இந்த அமல் செஞ்சு அவ்வளவு பாவத்தையும் வந்தாங்க. அது என்ன அமல்? எனக்கும் உங்களுக்கும் செய்யல. அது இஸ்லாமிய ஒரு ஹிலாஃபத் அது இஸ்லாத்துக்கு எதிராக வாழ எந்த நோக்கமும் இல்லை. எங்களோட கட்ஸ ப்ரூவ் பண்ற நோக்கம் இல்லை. நாங்கெல்லாம் ஜாம்பவான்கள் என்பது நிரூபிக்கிறதுக்கும் இல்லை, நாடு பிடிக்கிறதுக்கும் இல்லை, சல்லி பிடிக்கிறதுக்கும் இல்லை. சும்மா யோசிங்க, வீட்டுல மகனுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் அமைச்சு கொடுக்கணும், மகனுக்கு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பேசி முடிச்சு கொடுக்கணும், ஏன்னா மகன் நல்ல ஒரு ஸ்கூலுக்கு சேர்க்கணும், ஏன்னா மகன் மாஷால்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் அவர் நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும்னா வேலை நடந்து கொண்டு இருக்குது, அதை நல்லா ஷோ பண்ணி அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இப்படி 1000 கனவுகளோடு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் எல்லாரும் தயாராகுவோமா? இல்ல ஒன்றும் வானம் போயிட்டு உசிர கொடுத்து நான் செத்து போவேன், இஸ்லாம் வாழட்டும் நான் சாகுவேன், பிரச்சனை இல்லை.
அவன் விதவையை செய்யவன் இல்லை. அப்படி நாங்க எல்லாரும் ரெடி ஆகுவோமா என்று கேட்டால் 100 1000 என்ன என்னோட நாங்க இருக்கிற சிச்சுவேஷன், எங்களுக்கு எங்கட மனைவி மக்கள் புள்ள குட்டி எங்கட கனவு எங்கட ட்ரீம்ஸ் எங்கட வாகனம் எங்கட ஃபேக்டரி எங்கட பஸ்தார் இதுகள் பெரிய ஒரு இடத்துல எங்கட கல்வி இருக்கிறதுனால இன்றைக்கு அப்படி ஒரு ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் கிடைச்சாலும் உடனே எல்லாரும் ஓகே எல்லாத்தையும் முட்டி வீசிட்டு அந்த இடத்துல வந்து நிற்போமா என்றது கேள்வி. அடுத்தது இந்த அமல் இப்ப எனக்கு செஞ்சு சும்மா திடீரென்று நாங்க எந்த ஒரு கிலாபத்தில் உள்ள திடீரென்று ஒரு குரூப் ரெடியாகி செய்ய இந்த அமலை செஞ்சா உடம்புல இருக்கக்கூடிய 6 லிட்டர் ரத்தம் இருக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெட்டிப்பட்டு முதலாவது ஒரு சின்ன டிராப் ஒன்று ரத்தம் உழுவுறதுல ஃபர்ஸ்ட் டிராப் இந்த நிலத்தில படமும். மனிதனுடைய உயரம் 5 அடி 6 அடி, கழுத்துக்கால வெட்டப்பட்ட ஒரு 5 அடி ஒசரத்திலிருந்து ரத்தம் கீழ் உணர்வு எத்தனை செகண்ட் எடுக்கும், இங்கிருந்து இங்களுக்கு எத்தனை செகண்ட் எடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரத்தம் கீழே உலமுந்தி அல்லாஹ் அவ்வளோ பாவத்தை இருக்கிறான் இல்லை கடனை சரி. சரி, மற்ற ஒவ்வொரு ட்ரப்ஸும் வரணும். 1 லிட்டர் ரத்தத்துக்கு எத்தனை ட்ரப்ஸ் இருக்கும்? இது 6 லிட்டர் ரத்தம் என்ன, 8000 ட்ரப்ஸ் கீழே கொட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு ட்ராப்ஸும் கீழே உல 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 சொர்க்கத்துடைய தரஜா 1 by 1 கூடிக்கொண்டே போகும், உயர்ந்த தரஜாக்கு போயிட்டு. இந்த விதவும் இந்த ஜிஹாதுல போயிட்டு உசிரோட திரும்பி ரிட்டர்ன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வார விதவும் இந்த 10 days அமல் செய்வது தெரியும். இதை விட வேறொன்று இல்லை. இந்த 10 சிறப்பை விளங்கப்படுத்துறதுக்கு இந்த ஹதீஸோட வேறொரு தேவையில்லை. ஜிஹாதுக்கு போவோமா? போகக்கூடிய வாழ்க்கையும் இல்லை. ஆசை இருந்தாலும் இப்ப இல்லை செய்ய. அப்படி போயிட்டு சஹாபாக்கள் கேட்காங்க, நபி அவங்க சொல்ற நேரம் இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான 10 நாள் என்று சொல்லுவது. சஹாபாக்கள் யார சொல்லுங்க, ஜிஹாதை விடவும் இது நல்லன்றீங்களா? நபி அவங்க சொன்னாங்க, ஜிஹாதுக்கு போயிட்டு ஒருத்தர் அவர் சொத்து உசிரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கே வஃபாத்தாவி எல்லாத்தையும் இழந்துட்டாருந்தா அவர் தான் பரிசு. ஒருத்தர் போயிட்டு யுத்தத்தை செஞ்சுட்டு ரிட்டர்ன் உசிரோட வாரத்தை விட இந்த 10 நாள் செய்யற அமல் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பம். இது 3வது காரணம். இந்த 10 நாள் சிறப்பாகும். எங்களுக்கு தெரியும், அமல்கள்ல எல்லா அமல்களையும் எல்லா இடத்திலிருந்தும் எங்களுக்கு செய்ய வேண்டும். ஆனா அமல்கள்ல ஹஜ்ஜ மட்டும் எங்க இடத்திலிருந்து செய்யலாம். நாங்க எப்படி வசதியா இருந்தாலும் எங்கிருந்தாலும் உலகத்துல எந்த திக்கு திசையில இருந்தாலும் அதை செய்யணும் என்றா நாங்க அந்த போர்டருக்குத்தான் நாங்க அந்த மக்காவுக்கு தான் போகணும். அந்த முக்கியமான அமல் நடக்கிறது இந்த 10 days சொல்லுது. அந்த அமல் ஸ்டார்ட் ஆகிறது இந்த 10 உள்ளுக்கு. அது ஒரு பாங்க 8வது நாள் இந்த 10 நாள் உள்ளுக்குத்தான் ஹஜ்ஜுக்கான இஹ்ராம் கட்டப்படும். உலகத்துல பெரிய ஒரு அமல் தான் ஹஜ். உலக முஸ்லிம்களுடைய ஒரு உலக மாநாடு தான் ஹஜ். எல்லா கண்ட்ரிஸ் உள்ளவங்களும் அந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் டிஃபரன்ஸ், கலர் டிஃபரன்ஸ், ஸ்கின் தோல் நிறம் வித்தியாசம், உயரம் சைஸ் வித்தியாசம், லாங்குவேஜ் வித்தியாசம், எல்லாரும் சரிசமமாக நல்ல பசுந்தான நல்ல வெள்ளை சவுதியில பிறந்த அந்த சவுதியுடைய கீழ் பரம்பரையில பிறந்த ஒரு நல்ல ஒரு இளவரசரும் எத்தியோப்பியாவுல நைஜீரியாவுல கண்ணம் கரேரெண்டு பார்க்கிறதுக்கு அலங்கோலமான தோற்றத்தில் இருக்கிறவரும் தோளுக்கு தோல் தான் நிற்கிறது. தோளுக்கு தோல் நிற்கும். உலக முஸ்லிம்களுடைய சமாதானமான அதுக்கு ஹராம் கற்றது இந்த 10. அங்க மக்காவுக்கு துஹூல் ஆகிறது இந்த 10, என்டர் ஆகிறது இந்த 10 ஹஜ்ஜுக்கா. அங்க ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யறது இந்த 10. யோமுத் தர்வியா 8வது நாளுக்கு சொல்றது யோமுத் தர்வியா. நான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மக்ரிபோட ஃபர்ஸ்ட் டேஸ் அப்படி 8வது நாளுக்கு சொல்றது யோமுத் தர்வியா. யோமுத் தர்வியா என்பது
4000 வருஷத்துக்கு முந்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கல்யாணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கல்யாணம் முடிச்சு 20-30 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு பிள்ளை கிடைக்கும். 10-15 வருஷத்துக்கு பிறகு இல்ல, 30 வருஷம் துவா கேட்டு 30 வருஷம் கல்யாணம் முடிச்சு புள்ள இல்ல. எங்களுக்கு அந்த வருத்தம் யாரு பட்டோ அவங்களுக்கு வேணும். எங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க, பொதுவாகவே கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் போனா ஒவ்வொருத்தரும் கேட்கிறது இன்னும் பபா இல்லையா, இன்னும் விசேஷம். அந்த வருத்தம் இருக்கிறே, அந்த கேள்வி கேட்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் பத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு 1-2 வருஷம் இல்லை, 10-12 வருஷம் இல்லை, 30 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சு இப்பதான் லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் விளையாடிக்கிற புள்ளைய அல்லாஹ் அந்த கனவை போட்டது யோகு தருவி 8வது. முதலாவது கனவு காண்பாங்க மகன் அறிவு 8வது. அந்த கனவை அது வகையா இருக்குமான்னு யோசிச்சதாக்கு 8வது. அந்த யோமு தருவியா இந்த 10 வரும். 9வது நாள் செகண்ட் டே கனவு காணும் யோக கனப்பா அரப்பாவுடைய. 3வது நாள் பெருநாள் கனவு காண்டு கணவன் எப்போது. அப்ப யோமு தருவியா இந்த 10 வரும். யோமு அரப்பா இந்த 10 வரும். முழு உலகத்தில் உள்ள மக்களும் ஹஜ்ஜிக்கு போன லட்சக்கணக்கான மக்களும் பரதேசி கோலத்தில பூசி படைஞ்சு தலையெல்லாம் பரட்ட தலையோட எந்த அக்சர் பர்ஃபியம் ஒன்றும் யூஸ் பண்ணலா ஹராம் கட்டுக்கொண்டு தலைய சொரிஞ்சா முடி உதிரமாக இருந்தால் எங்களை ஹராம் அது பாக்கிலா போயிட்டு வாசம் பூசலா. ஒரு பரதேசி கோலத்தில அரபாவுடைய மைதானத்துல வேற ஒன்றும் இல்லை. யாவா என்ற அவ்வளவு பாவத்தையும் மன்னிக்கின்ற ஒரே கெஞ்சலோட 1 லட்சக்கணக்கான மக்களும் இருக்கக்கூடிய டே தான் ஆரம்பம். அந்த டே இந்த 10 தான் வரும். ரமலான் தான் அது இந்த 10 தான் வரும். அரபாவுடைய தினத்துல துஆ கபூலாகுமோ தெரியா என்று கூட சந்தேகிக்க முடியாது. 365 நாட்கள்லையும் அல்லாஹ் கூடுதலாக நரக விடுதலை செய்வது அரபாவுடைய நாள். அது இந்த 10 டேஸ். எனவே இந்த 10 டேஸ் ஸ்பெஷல். நரக விடுதலை கூடுதலாக செய்வது அரபாவுடைய. அப்ப ஹாஜிகள் அரபாவுல பரதேசி கோலுக்கு. மற்ற முழு ஹஜ்ஜிக்கு போகாத கோடிக்கணக்கான மக்களும் நோம்பு கொடுக்கிறாங்க. அந்த நோம்புக்கு ஸ்பெஷல். முந்தின 1 வருஷம் பிந்தின 1 வருஷத்திலே திரும்ப சின்ன பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார். இந்த ஒரு நோம்புடைய விசேஷம். அடுத்தது அரபாவை முடிச்சிட்டு முழு ஹாஜிகளும் முஸ்தலிஃபாவுல வந்து டென்டல்ல ரோட் நடுக பணக்காரன் கோடீஸ்வரர்கள் பொஸ்ஸும் தான் கீழே வேலை செய்யறவர்கள், மேனேஜர் தான் அதுக்கு மேலுள்ளவர் கீழுள்ளவர்கள் எல்லாம் ஒன்று குருங்கள நல்லா பண்ணிடுறது படுத்து தூங்குறது. அங்கிருந்து கற்களை பரப்பி கொண்டு 10வது நாள் என்று அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய உலகத்துல லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான உயிர் பலி கொடுக்கப்படுவது அல்லாஹ்வுக்காக விருப்பமான அமல். அவனுக்காக ரத்தம் சிந்துறது அல்லாஹ்வுக்காகவே இருக்கும். அதன் ஜிஹாத்லையும் அந்த ரத்தம் சிந்தும் போது முதல் சொட்டு ரத்தம் புலமும் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். அவனுக்காக ரத்தம் சிந்துறது அல்லாஹ்வுக்காக விருப்பம் அமல்கள். கோடிக்கணக்கான ஆடு மாடு ஒட்டகங்கள் அந்த 10வது நாள் அறுக்கப்படுவது. எனவே இந்த 10 நாள் ஸ்பெஷல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கூடுதலா சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலாக சொல்லுங்க, வத்தக்பீர் தக்பீர கூடுதலாக சொல்லுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல தெளிவாக சொன்ன 10. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மக்ரிப் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி பெருநாளுடைய பர்ச்சேசிங் இருந்தா நாளைக்கு பகல் இன்ஷா அல்லாஹ் மேக்ஸிமம் முடிச்சுட்டு நாளைக்கு மக்ரிப்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் வீட்டுல உம்மவாக நாங்க ஒரு எங்களுக்கு ஒரு ஷெட்யூல நாங்க போடுவோம். ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்கீங்க. தக்லீம் லா இலாஹ இல்லல்லாஹ் நிறைய சொல்லுங்க, வத்தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சொல்லுங்க, வத்தக்பீர் தக்பீர நிறைய ஹதீஸ்ல தெளிவாக வந்து. இதனாலதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களும் பஸார்ல போயிட்டு சத்தமா தக்பீர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரு பிளானிங் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாள் 9 நாள் நோன்பு பிடிக்கிறது மிக மிக முக்கியமானதான். எப்படி ரமலான்ல பஜ்ர் பெக்காவிச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த 9-10 நாள் எங்கட மஸ்ஜித் பெக்காவணும். வேறெண்டா எல்லாரும் நோன்பு பிடிக்கணும். எப்படி ரமலான் அது ஃபர்து, ஆனா இது சுன்னத்.
சாதாரண சுண்ணத்துல மிக முக்கியமான சுண்ணத் இன்ஷா அல்லாஹ் 9 நாளும் நோன்பு பிடிப்போம். எங்களோட சின்னஞ்சிறுசுகள் நோன்பு பிடிக்க வைக்க ஏலாட்டையும் நாங்க சஹர் செய்யறதுனால அவங்கள கஷ்டப்பட்டு ஜிறுக்கி எழுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். எங்களோட சிம்பிள் இல்லாம அப்ப நாங்க ஒரு ஷெடியூல் போடுவோம். இந்த 10 நாளுக்கு நான் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பேன். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எழும்பு ஒரு நாளைக்கு 3 நிமிஷம், காலையில 1 நிமிஷம், இல்லாட்டி காலையில 1, பகலைக்கு 1, இரவுக்கு மகரிபுக்கு இன்ஷா அல்லாஹ் ஓதி முடிக்கும். நிறைய இஸ்திக்ஃபார், நிறைய நரக விடுதலை ஒரு நாளைக்கு எத்தனை செய்யற என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செஞ்சு கொள்வோம், பிளான் பண்ணி கொள்வோம். ஓகேயா, நாங்க ஒரு திட்டம் போட்டுக்கொள்வோம். எத்தனை தக்பீர், எத்தனை தஹ்லீல், எத்தனை தஸ்பீஹ், எத்தனை தஹ்மீத், இன்ஷா அல்லாஹ் எத்தனை குர்ஆன், எவ்வளவு சதகா, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சதகா செய்யற, எவ்வளவு துஆவுக்கு. மிக முக்கியமான நாள், ஒரு பொன்னான முத்தான ஒரு 10 நாள் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே இந்த 10 நாளுடைய சிறப்பை விளங்குவோம். 5 நேரம் இமாம் ஜமாத் ரமலான்ல போக்கஸ் பண்ணின மாதிரி ஃபர்ஸ்ட் சஃப்ல அதானுக்கு முன்பு வந்து நிற்கிறது, கூடுதலா துஆ செய்யறது, வீட்டிலையும் பெண்கள் இமாம் ஜமாத்தோட தொழுகிறது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அல்லாஹ் நாளும் இந்த முயற்சிகள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இஹ்லாஸான நியத்துகளோட 10 நாளையும் சிறப்பாக்குவோம். இந்த 10 நாளும் எப்படி ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் முயற்சி செஞ்சோமோ அதே போல இந்த 10 நாட்கள்லையும் அதிகமாக முயற்சி செஞ்சு இந்த 10 நாட்களுடைய அந்த பரக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், இந்த 10 நாளும் இந்த உனக்கு விருப்பமான 10 நாள் யா அல்லாஹ், இந்த 10 நாள் நீ விரும்புற அமல்களை செஞ்சு எங்களை இந்த 10 நாட்களையும் அலங்கரிக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளாக எங்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. அல்ல இந்த 10 நாளும் உனக்கு விருப்பமான அமல்களால யா அல்லாஹ் செஞ்சு எங்களுடைய ஈமான வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு இந்த 10 நாட்கள் நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. வேற துன்யாவுடைய விஷயங்கள்ல இந்த 10 நாள் எங்களை பிஸி ஆக்கிடாது ரஹ்மானு. இந்த 10 நாளுக்கு அல்லாஹ் எப்படி சில ஒரு குர்ஆன இல்லாட்டி ஒரு 25 ஜுஸ்வை எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு கூடுதலாக குர்ஆனோட காலம் கழிக்கிறதுக்கு எல்லாருக்கும் செய்வாயாக. தக்பீர் தஹ்மீத் தஸ்பீஹோட இந்த 10 நாட்களையும் அலங்கரிக்கக்கூடிய செய்திகளாக நமனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்